بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆ தொழுகையை அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி வணங்கி வழிபடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்மளுடைய சேர்த்து வைத்திருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நாசமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்மை நாளை மறுமையிலே எழுப்பப்பட்ட பிறகு நிரந்தரமாக நரகில் தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ மனிதன் இழைக்கின்ற ஒரு அநீதி அக்கிரமத்திலேயே மிக மிக ஒரு பெரிய அக்கிரமம் அநீதி என்னவென்று சொன்னால், தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இணையாக இன்னொருத்தரை வைப்பது என்பதுதான். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்களின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். பல சொற்பொழிவுகளையும் கேட்டிருப்போம். இது ஏகத்துவ எழுச்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே எல்லாம் இந்த இணை வைப்பை பற்றி, சிறுக்கை பற்றி அதிகமாக எடுத்து சொல்லி மக்களுக்கு மத்தியிலே நாம் பிரச்சாரம் செய்தோம். அந்த காலகட்டங்கள் மிகுந்த ஒரு கஷ்டமான காலகட்டங்களாக இருந்தது தானே. பல பேர் அடி உதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், பல பேர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், பல பேரை இருக்கின்ற பள்ளிவாசல்களிலே தொழக்கூடாது என்று போர்டெல்லாம் எழுதி போட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலே எல்லாம் இந்த ஏகத்துவ சிந்தனையை, இந்த சிறுக்கை பற்றி எடுத்து சொல்லி இணை வைப்பினுடைய விபரீதங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களிலே எல்லாம் ஏகத்துவ சிந்தனையை இருப்பவர்களுக்கு தனியாக மஸ்ஜித் மர்கஸ்களை கட்டினார்கள். அதிலே பல பிரிவுகள் ஏற்பட்டது. இப்படியெல்லாம் ஏற்பட்டு அவர்களும் பல பள்ளிவாசல்களை கட்டினார்கள். இப்படியெல்லாம் இருந்து இன்றைய காலகட்டத்திலே இந்த ஏகத்துவ சிந்தனையை அதன் மூலமாக செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாம் என்ற ஒரு பயமும் இல்லாமல், யாருடைய ஒரு தடையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால் நாம் செய்து வருகின்றோம். இது நம்ம எல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம் தானே. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் இணை வைப்பை பற்றி, சிறுக்கை பற்றி அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்ன நாம், எடுத்து பேசிய நாம், இப்பொழுது அந்த இணை வைப்பு என்ற வார்த்தைகளிலே அதிகமாக பின்தங்கி இருக்கிறத பார்க்குறோம். அதை பற்றி பெரும்பாலும் பேசாத நிலைமைகளில் இருக்கிறத பார்க்குறோம். ஏகத்துவ சிந்தனை இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான அமைப்புகளாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே பார்த்தோம் என்று சொன்னால், என்றைக்காவது ஒரு நாளைக்குத்தான் இந்த இணை வைப்பை பற்றி அதிகம் பேசக்கூடிய மக்களாக இருக்கிறத பார்க்குறோம். அதனுடைய அடிப்படை வாயிலாக நீங்கள் பாருங்களேன். ஆரம்ப காலகட்டங்களில் பொதுக்கூட்டம் வாயிலாக எடுத்து பேசப்பட்டது, பள்ளிவாசல்களே பயான்களிலே பேசப்பட்டது, துண்டு பிரசுரங்கள் வாயிலாக பேசப்பட்டது. இன்று எங்கேயெல்லாம் ஃபேமஸான தர்காக்கள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அந்த கந்தூரி வரக்கூடிய நேரங்களில் மட்டும் அதை பற்றி பேசப்படும். அந்த நேரத்தில் மட்டும் துண்டு பிரசுரம் கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு இன்றைக்கி சிறுக்கை பற்றி பேசுவது என்பது பின்தங்கி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த இணை வைப்பு என்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற விஷயம் என்பது மிகப்பெரிய ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். நாளை மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தராத ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் இதை தெளிவாக விளங்கி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிறுக்கை பற்றி பேசக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னஹும யுஸ்ரிக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. எனவே எவனொருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஓ மஅவாஹுன்னார், மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே ஆகும் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். இதை நான் முதலாவதாக சொன்ன அந்த வசனத்தை பெரும்பாலான பள்ளிவாசல்களிலே, பெரும்பாலான ஏகத்துவ மர்கஸ்களில் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். இது தொட்டுவிட்டு அப்படியே போய்விடுவார்கள். மற்ற செய்தியை பேசுவது, மற்ற விஷயத்தை பேசுவது என்ற அடிப்படையில் நமக்கு நாமே
ஏகத்துவ சிந்தனையில் ஏன்பா இணை வைப்பை பற்றி அதிகம் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டோம்னா அதுதான் தெரியுமே, அதை பற்றியே அதிகமாக பேசிக்கிட்டு நம்மளுடைய எண்ணம் எதுவாக இருக்குது என்று சொன்னால் இந்த மர்க்கஸுகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு மட்டுமாக இருக்கிறது. ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறார்கள், அதனால தான் இந்த தௌஹீத் மர்க்கஸ்களை எல்லாம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசினால் போதும். வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் சிறுக்கில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி நாம் எதுவும் பேச வேண்டாம், அதை பற்றி நாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்ற அடிப்படையில் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொருத்தருமே சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் வீடுகளில் ஒரு 7 மெம்பர் 8 மெம்பர் 10 இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எல்லோருமே ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறாங்களா? பெரும்பாலும் கிடையாது. ஏகத்துவ சிந்தனையில் இருக்கக்கூடிய பிள்ளைமார்களை கூட, வயதில் குறைந்தவர்களை கூட வயது மூத்தவர்களை அடக்குகின்ற வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும். நாம் மட்டும் சொர்க்கத்துக்குரியவராக ஆக வேண்டும் என்பதற்காக, சொர்க்கம் கொடுக்கறது கொடுக்காத அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நாம் ஏகத்துவ சிந்தனையில் எதுக்கு வந்தோம்? அல்லாஹுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு பாவகரமான காரியங்கள் செய்தாலும் கூட அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் செய்த பாவங்களை நாடினால் அல்லாஹ் மன்னிப்பான். பிறகு மன்னித்த பிறகு இந்த ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்ததற்காக நம்மளை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். இந்த எண்ணம் நமக்கு தான் வந்தோம். அப்போ நமக்கு பக்கத்தில் நம்ம குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், சிறுக்கிலே நம்முடைய தெருவார்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறோமே. இது என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், இணை வைப்பாளர்களுக்கு என்றே ஒரு சில உதாரணங்களை சொல்லி காமிக்கின்றான். ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். நாம் எதுவெல்லாம் அன்றாட சந்திக்கிறோமோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயமா பார்க்குறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது எந்த அளவு சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால் 22வது அத்தியாயம் 31வது வசனம், ஹுனஃபா அலில்லாஹி கைர முஸ்ரிகீன பிஹி. முதல்ல ஒரு உபதேசம் செய்கிறான், அல்லாஹுக்கு அர்ப்பணித்து அவனுக்கு இணை கற்பிக்காதவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறான். சொல்லிட்டு தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களில் ஒமை யுஸ்ரிக்கு பில்லாஹி, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவன் அன்னமா ஹர்ர மினஸ்ஸமாஇ ஃபதஹ்தஃபுஹு த்வைரு, வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் தூக்கி சென்றவனைப் போல அவன். அவ் தஹ்வி பிஹிர் ரீஹு ஃபீ மகானின் சஹீக்கின், அல்லது காற்று தூரமான இடத்தில் கொண்டு போய் வீசிய ஒருவனைப் போல ஆவான் என்பதாக 22வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் பெரும்பாலும் நாம் கேள்விப்படாத ஒரு வசனமாக இருக்கும், பேசப்படாத ஒரு வசனமாக இருக்கும். அப்போ இதை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் எந்த அளவு சொல்கிறான்? வானத்தில் ஒரு மனிதன் வானத்திலிருந்து கீழே விழுறான், ஒரு மலை மேலே இருக்கிறான், அங்கேருந்து தவறி கீழே விழுறான், இல்லை போகக்கூடிய சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லி பார்ப்போமே, ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்திற்கு அப்பா அங்கேருந்து விழக்கூடிய அந்த மனிதனை பறவைகள் கொத்தும். ஒன்றுக்கு மேற்பட்ட பறவைகள் கழுகுகள் கொத்துனுச்சுன்னு சொன்னால் ராட்சத கழுகுகள்லாம் இருக்குது தானே, மனிதனை தூக்கி அப்படியே கொண்டு போயிடும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் காற்று வேகமாக எந்த திசையிலே அடிக்கப்படுகிறதோ அங்கே கொண்டு போய் அவனை தள்ளிவிடுமா இல்லையா? எப்படி சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ்? இதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, இணை வைக்கக்கூடிய மனிதன் இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் மிக தூரமாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த வசனத்தில் சொல்கிறான், காற்று கொண்டு போய் சேர்த்து அவனை தூரத்தில் வீசிவிடும். இப்படி அவன் சரியான இலக்கை அடைய முடியாமல் அலைக்கழிக்கப்படுவன ஆகிறானா இல்லையா? அதுபோலத்தான் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நோக்கம் என்னென்று தெரியாமவர்களாக, ஒரு இலக்கு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லிட்டோம் பாய், நாங்களும் முஸ்லீம் தானே, சுன்னத்துல் ஜமாத் பல்ல தொழுவுறதுனால நாங்கள் முஸ்லீம் இல்லாதவங்களா ஆகிடுவோமா? தர்காவுக்கு போகாதான் நாங்கள் முஸ்லீம் இல்லாதவங்களா ஆகிடுவோமா? நாங்கள் கோயிலே போய் கும்பிடுறோம், தர்காக்கள் இருக்கிறவர் யார்? அவங்களும் முஸ்லீம் தானே. ஒரு காலகட்டங்கள் அந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னவங்க தானே, ஒரு காலகட்டத்தில் மார்க் எடுத்து சொன்னவங்களாகவே இருக்கட்டும்ப்பா. நீ என்ன செய்கிற? அந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த அடங்கியிருக்கிற மகானோ அவுளியாவோ என்னிடத்துல வந்து கையேந்தி கேளுங்கன்னு சொன்னாங்களா? அல்லாஹுக்கு இணையா என்னிடத்துல கேளுங்கன்னு சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலையும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கத்து காஃபிர்கள். அவர்கள் காலத்தில் வாழ்ந்த லாத்து உஜ்ஜா மனாத் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மனிதர்களை சிலையாக வடித்து வணங்கினாங்களா இல்லையா? கேட்கப்படும் பொழுது என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விடத்தில் நாங்கள்லாம் பாவம் செஞ்ச மனிதர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் எங்களால் நெருங்க முடியாது, நாங்கள் வந்து அதுக்காக இவர்களை சிபாரிசுக்காக பயன்படுத்தி கொள்கிறோம். இன்றைக்கு சொல்கிறாங்களா இல்லையா? சாவலம் பசாநாயகம் இல்லை வேறு ஒரு மற்ற ஊரில் அடங்கியிருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து நல்லடியார்கள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இருக்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு விளங்காதவர்களாக இருக்கிறாங்க மார்க்கத்தை. திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கம் வந்ததற்கு பிறகும் படிக்க நேரம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் 6 மணிக்கு 7 மணிக்கு காலைல எந்திரிச்சோம்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு குர்ஆனை தூக்கி கொடுத்து விடுவாங்க. இன்றைக்கி அப்படியா இருக்குது நிலமை? அது 2ஆம் பட்சமாக போயிடுச்சு. இன்றைக்கி 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைகளை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடியவங்களாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த ஸ்கூலுக்கு கூட போட்டிங்க, நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூலில் சேர்க்கறது இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறது இல்லை. எங்கே தான் ஃபீஸ் அதிகமாக இருக்குதோ
அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை தேடுறது. அது இந்துக்களால் நிர்வகிக்கப்படுற ஸ்கூலாக இருக்கும். பெரும்பாலும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக சேர்க்கிறத பார்க்குறோம். அப்போ புள்ள இங்கே சொல்லிக் கொடுக்குறத வச்சு நல்லா விளங்கிடுவானா? அவனுக்கு இஸ்லாமிய கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுமா? அதற்கு ஒரு காரணம் இருக்குது. இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இல்லாதனால இருக்கிறது. அது 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 அடுத்த பிரச்சனை. ஆனால் வீட்டில் நீங்கள் இஸ்லாமிய கல்வியை போதிக்கிறீங்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி காமிக்கின்றான், எந்த ஒரு இலக்கும் இல்லாத மனிதனாக அவன் பறவை மேலேருந்து விழும் பொழுது பறவை தூக்கி சென்று விடும், அல்லது காற்று அவனை எந்த திசையில் அடிக்கிறது அங்கே கொண்டு தள்ளிவிடும், ஒரு இலக்கையுமே அவன் அடைய முடியாதவனா ஆகிடுவான்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கின்றானே, அந்த நிலை தான் நாளைக்கு மறுமையில் என்ன இலக்கு முஸ்லீம்களுக்கு? சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவனா ஆயிடுவான். அவன் இணை வைக்கக்கூடியவனாக இருந்தா சொர்க்கத்து கேள்விக்குரிய ஆயிடுவான். அவன் என்ன நல்ல காரியங்கள் செய்திருக்கட்டும், என்ன நன்மையான காரியங்கள் செய்திருக்கட்டும், அடுத்தவனுடைய துன்பத்தை போக்கி இருக்கட்டும், இணை வைப்பு என்ற ஒரு விஷயம் இருந்தது என்று சொன்னால் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுமே. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிற இந்த வசனத்தை நல்லா உள்வாங்கி சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன் பேசணும் தெரியுமா? வெறுமனே ஜும்மா பயானை கேட்டு போகிறதுக்கு இல்லை, போய் எடுத்து சொல்லணும். நீங்கள் மக்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க, எடுத்து சொல்லுங்க. அப்போ இது ஒரு விஷயமா எல்லாம் சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். இரண்டாவது உதாரணத்தை சொல்லி காமிக்கிறான். ஒரு மனிதன் எதை வேண்டுகிறானோ அது ஒருபோதும் நிறைவேறாது என்கிறதை விளக்கும் விதமாக ஒரு வசனத்தில் அருமையான முறையில் சொல்லி காமிக்கின்றான். அது உதாரணத்தை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதனுக்கு நல்ல தாகம் எடுக்குது, அவர் தண்ணி அள்ளி குடிக்கணும், அதான் இயல்பு. நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு வர்றோம், பயங்கரமான வெயிலாக இருக்குது, தாகம் அடிக்குது, ஒன்று தண்ணி கொடுங்கன்னு கேட்போம், இல்லை நாமளே அள்ளி கொடுப்போமே, அதான ஒரு இயல்பு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? தாகம் இருக்குதுங்கிறதுனால ஏதாவது ஒரு பைப்பில் போய் நின்றுக்கிட்டு இப்படியே கையை விரிச்சோம்னு சொன்னால் அந்த தண்ணி நம்ம வாய் உள்ள போயிடுமா? போகாது தானே. அப்படி ஒருத்தர் கையை விரிச்சுக்கிட்டுட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சார் முட்டைப்பாயலாக இருக்கான் பாருப்பா, அவன் அது நாளையே இல்லை அவனுக்கு. தண்ணினா அந்த பைப்பில் போய் இப்படி கையை வச்சு இப்படி தாங்கி குடித்தா அவனுக்கு வாய் உள்ள போகும், தாகம் தீரும். கையை இப்படி விரிச்சுக்கிட்டுன்னா போகுமா? நம்ம கேட்குற மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே கேட்குறான். 13வது அத்தியாயம் 14வது வசனத்தில், தஅவத்துல் ஹக்கு, உண்மையான பிரார்த்தனை என்பது அவனுக்கே அல்லாஹுக்கே உரியது. வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அவனை என்று இவர்கள் யாரை பிரார்த்திக்கிறார்களோ, லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன், எவர் அவனை அன்றி மற்றவர்களை அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் அழைப்பவர்களால் எந்த ஒரு பதிலையும் தர முடியாது, தரமாட்டார்கள் என்பதை சொல்லிவிட்டு, இல்ல கபாசித்தி கஃபைஹி இலல் மாஇ லி யபுலுகு ஃபாஹு வமாஹு பிபாலிஹி, தண்ணீர் தானாக வாய்க்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக இரு கைகளையும் அதை நோக்கி விரித்து வைத்துக் கொள்பவனைப் போல அவர்கள் உள்ளனர். அது தானாக வாய்க்குள்ள போய் செல்லாது என்பதாக சொல்லி காமிக்கின்றான். உதாரணத்தை பாருங்க. அல்லாஹுவை வணங்காம, அல்லாஹுவை அழைத்து கேட்காம இவன் மனிதனாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. அல்லாஹுக்கு நமக்கு மிகுந்த ரொம்ப தூரம் இருக்குது. நாம் நம்ம ஊரில் அடங்கி இருக்கிற அவுளியாக்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் உடனே சீக்கிரமாக போய் அல்லாட்ட சேர்ந்துடும். இந்த டாக்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, டேப்லெட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு ரத்தத்தில் உடனே கலந்து உங்களுக்கு அந்த நோய் நிவாரணம் ஆகிடும் சொல்லுவாங்கல்ல. நம்ம ஷார்ட் ரூட்டில் போவோம்ல எங்கேயாவது போகிறது, அதே மாதிரி அல்லாஹ்கிட்ட போய் சேரணும். அவனுக்கு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் போட்டிருப்பாங்களா இல்லையா? எல்லாருமே கொடுத்துருப்பாங்க, கோரிக்கை மனு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப லேட்டாக தான் போய் சேரும். நாம் அவுளியாக்கள்கிட்ட அப்படி போயிட்டோம்னு சொன்னால், இணை வச்சிட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்? சீக்கிரமாக போயிடும். நமக்கு ஒவ்வொரு அவுளியாவுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருப்பான். அந்த அடிப்படையில் சீக்கிரம் போயிடுன்ற அடிப்படையில் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? உதாரணம் என்ன சொல்கிறான்? தண்ணீர் தானாக வாய்க்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக இரு கைகளையும் விரித்து வைத்து கொள்பவனைப் போலவே அவர்கள் இருக்கிறார்கள். அது தானாக வாய்க்குள் செல்லாது என்பதாக சொல்லிட்டு, ஒமா துஆ உல் காஃபிரீன இல்லா ஃபி லதாலின், ஏக இறைவனை மறுப்போரின் அந்த வழிகட்டில் இருப்பவருடைய பிரார்த்தனை வீணானதாகவே இருக்கும் என்பதாக சொல்லி காமிக்கிறான். அல்லாஹுக்கு இணை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னதான் அல்லாட்ட கோரிக்கை வச்சாலும் சரி, என்னதான் அல்லாட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் சரி, எதை வேணும்னு கேட்டாலும் சரி, எதுவுமே எடுபடாதுங்க. அது வழிகேட்டிலுடைய பிரார்த்தனை என்பது அங்கீகரிக்கப்படாது. எப்படி கையை விரித்து கொண்டால் தண்ணீர் தானாக வாய்க்குள்ளே செல்லாதோ, அதே போல் நீங்கள் என்ன விதத்தில் ஸ்பெஷலாக நீங்கள் பிரார்த்தனை கேட்டாலும் சரி, தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு நீங்கள் பிரார்த்தனை கேட்டாலும் சரி, இணை வைப்பில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. எது வரைக்கும் அந்த இணை வைப்பிலிருந்து மீண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அந்த இணை வைப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து பிரார்த்தனை கேட்டால் தான் அது அங்கீகரிக்கப்படும் என்பதாக இந்த வசனத்தின் மூலம் விளங்குறதை பார்க்குறோம். 13வது அத்தியாயம் 14வது வசனம். இந்த வசனத்தில் எடுத்து படித்து பாருங்கள், நமக்கு தானாக விளங்கும் என்னென்ன அல்லாஹ் கருத்து சொல்ல வரான் என்பதை விளங்கி கொள்ள முடியும். அப்போ இதையும் விளங்கிக்கணும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்ததாக ஒரு உதாரணத்தை சொல்லி காமிக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் கடுமையான மழை பெய்யுதுன்னு வச்சுக்கிடுங்க, இல்லை கடுமையான வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, நாம் என்ன செய்வோம்? ஒரு கட்டடத்தை எழுப்பி
மழையில் நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, வெயிலில் நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அந்த கட்டடத்தை எழுப்பி மழைக்கு போய் நின்றுவார். அந்த கட்டடத்துக்கு உள்ள ஏசி ஏர் கண்டிஷனர் போட்டு தான் வெயிலில் போய் பாதிப்பு ஏற்பட நிற்பார். அப்போ இதையெல்லாம் மனிதன் செய்கிறான் அந்த உலக வாழ்க்கையில், அப்படி தானே செய்வான். அதுக்கு மாறாக ஒரு ஓட்டை விழுந்த குடிசை வீட்டில் போய் உட்காருவானா மழை பெய்யுற நேரத்தில்? வெயில் அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு கட்டடத்தில் போய் உட்காருவானா ஒரு மனிதன்? அப்படிலாம் உட்கார மாட்டான் தானே. இன்னும் சொல்ல போனால் சிலந்தி வலை இருக்குல்ல, இந்த சிலந்தி வலையை நாடி போய் எவனாச்சும் இருப்பானா? அதற்கு ஒப்பா ஒரு சில வீடுகள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. சிலந்தி வலை போலவே அது எப்படி பலம் இல்லாததாக இருக்குதோ, பலவீனமாக இருக்குதோ, அந்த அளவில் ஒரு வீடு பலம் இல்லாததாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். கடுமையான மழை காலத்தில் போய் உட்காந்துருவானா? காற்றடிக்கக்கூடிய நேரத்தில் மழையோட சேர்ந்து அந்த வீடை விழக்கூடிய அளவுக்கு ஆயிடுமா இல்லையா? கடுமையான வெப்ப நேரத்தில் வந்து வெயில் அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் போய் உட்காந்துருவானா? இல்லை இது சிலந்தி வலையை தேர்ந்தெடுத்துருவானா? அது பலவீனமானது தானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இணை வைப்பவர்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். 29வது அத்தியாயம் 41வது வசனத்தில், மஸலுல்லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியாஇ கமஸலில் அன்கபூத், அல்லாஹ் என்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டோரின் உதாரணம் இந்த சிலந்தி வலைக்கு சமமானது. உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களில், உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, ஒரு பேரிடர் வருது இப்போ சொன்னோமே முதல்ல, அதே போல் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் என்று வேறு பாதுகாவலரை தேடுறானே, அவனுடைய நிலை என்ன தெரியுமா? சிலந்தி பூச்சியினுடைய வலை போன்றது தான். அது எந்த அளவுக்கு பலமின்னாததாக இருக்கிறதோ அதுதான் அவனுடைய நிலைமை என்பதை சொல்லிட்டு, இத்தகதத்து பைத்தன், சிலந்தி அது ஒரு வீட்டை அமைத்து கொண்டது. ஓ இன்ன அவுஹனல் புயூத்தி ல பைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே சிலந்தியின் வீடு தான் மிகவும் பலவீனமானது. லவ்கானு யஅலமூன், இதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்களா என்ற அடிப்படையில் 29வது அத்தியாயம் 41வது வசனத்தில் சொல்லி காமிக்கின்றோம். அப்போ என்ன விளங்கணும்னு சொன்னால், அல்லாஹுக்கு இணையாக ஒரு பாதுகாவலரை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்ன இதெல்லாம் போய் அந்த மக்களுக்கு சொல்லுங்க. முஸ்லீம்கள் என்று சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க, நம்ம முஹல்லால நம்ம தெருவில் ஒன்றுமில்லை. ஒரு குடும்பத்தை எப்படி திருத்துவதற்கு நீங்கள் ஒரு அந்த வீட்டில் தலைமையில் இருக்கிற ஒரு பெண்மணி இருக்காங்கல்ல, நம்ம அம்மாவோட நம்ம மனைவியோ இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இதையெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் அவங்கள திருத்துனீங்கன்னா அந்த வீடே திருந்தும். அதற்கு பிறகு வரக்கூடிய சமுதாயமே திருந்தும். இணை வைப்பிலிருந்து மீட்சி பெற்றவர்களாக மாறுவார்கள். அதே போல் இந்த ஊரில் போகிறீங்கல்ல, இந்த முஹல்லாவா ஜமாத் தலைவர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த பாடத்தெல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த ஊரே திருந்தும் அல்லாஹ்வோட உதவி கொண்டு. அதை நம்ம யாருமே செய்ய மாட்டேங்கிறோங்க. பள்ளிவாசலில் வந்து தொழக்கூடாதுன்னு போர்டெல்லாம் எழுதி போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு மர்க்கஸ் அமைச்சிக்கிட்டு நம்ம அப்படியே அங்கே போயிட்டு இப்படியே வந்துடுது. ஆனால் நீ அந்த பள்ளிவாசலுக்கு போவானா, அங்கே தொலை வைக்கிற இமாமு சிறுக்கு வைக்கக்கூடிய இமாமா இருக்கிறாருன்னே வச்சுக்கிடுங்க, அந்த பள்ளிக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குமா இல்லையா, கமிட்டிக்குன்னு ஒரு மெம்பர் இருப்பாங்களா இல்லையா, அவங்கள பார்த்து பேசலாமா இல்லையா? அதையெல்லாம் செய்ய மறுக்கிறோம். ஏன்னா ஒரு இருமாப்பு, நாங்கள் இணை வைக்கிறது இல்லை அல்லாஹ்க்கு, நீ இணை வைக்கிறது இல்லை, ஏகத்துவ சிந்தனையில் இருக்கக்கூடிய மர்க்கஸில் போய் தொழுவுற, உனக்கு சொர்க்கம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கருணை இல்லைன்னா சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க என்னமான்னு கேட்டதுக்கு நானும் தானே சொன்னாங்களா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு சுபசோபனம் சொல்லப்பட்ட அவங்களே அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறேன், அந்த பள்ளிவாசலில் தான் தொழுவுறேன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது இல்லைன்னு சொன்னால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு உத்தரவாதம் இருக்கா நமக்கு? நம்மளுடைய வாழ்க்கை முதல்ல அப்படி இருக்கா? திருச்சி பார்க்கணுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் எழுந்து தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு தவறு செய்யாதவங்களா இருக்கிறோமா? கண்டு தவறு செய்யலையா? நம்முடைய வாய் தப்பு செய்யலையா? நம்மளுடைய கரங்கள் தப்பு செய்யாமல் இருக்கா? சரியானதான் கொடுக்குறோம் வாங்குறோமா? அப்போ அந்த அடிப்படையில் நாம் இருந்துகிட்டு இருக்கோம். நீ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி உதாரணங்களை எடுத்து சொல்லணும். நீ இணை வைக்காதப்பா போய் நீ இன்னும் சொல்ல போனால் ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறவர்களை விட இந்த சுன்னல் ஜமாத்துன்னு சொல்கிறவங்க இல்லை இணை வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல அதிகமாக, அவர்கள் தான் அதிகமாக பள்ளிவாசல் நெருக்கமாக இருப்பாங்க. எல்லா வக்துக்கும் போய் தொழுவாங்க, ஆஜராகுவாங்க. நீங்கள் உண்மை நான் ஒரு இதுக்காக சொல்லலை, நீங்கள் போயிட்டு சுன்னல் ஜமாத்து பள்ளிவாசலில் போய் ஃபஜரில் பாருங்கள், அப்படியே அடுத்த நாள் தௌஹீத் பள்ளிவாசல் வந்து பாருங்களேன், ஏகத்துவ சிந்தனையில் பள்ளிவாசலில் அதை விட இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நீ இன்னைக்கு கண்ணை அசந்துட்டியாப்பா எந்திரிச்சவொன்னே ஃபஜரை தொழில்னு சொன்னதை இவங்க சிதுக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ தொழுதுக்கலாம் டெய்லி. நிறைய பேர் இன்னும் அப்படி இருக்கிறத பார்க்குறோம் மூடர்களாக. இது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமான செயல், நமக்கு நாமே அநீதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பது விளங்காத மக்களாக இருக்கிறாங்க. அப்போ இணை வைப்பில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு உங்களுடைய எந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படாதுப்பா, நீ இருக்கக்கூடிய நிலை இருக்குது, அவுளியான்னு போறிய, கட்டடமாக தர்காவுக்கு போறிய, அந்த கட்டடம் என்பது சிலந்தி வலை போல பலகீனமானது. நீ எந்த பாதுகாவலரை தேடி போறியோ அவரே பலமானவர் கிடையாது. அல்லாஹ் தான் பலமானவன், அல்லாஹ் தான் வலிமையானவன். அவனை விட இந்த உலகத்தில் யாராவது பலசாலி இருக்க முடியுமா?
நீ போய் வழங்கக்கூடிய, பாதுகாப்பு தேடக்கூடிய, கை தேந்தி கேட்கக்கூடிய அவர் என்பவர் அல்லாஹ்வை விட பலவீனமானவர் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. அதில் கோட்டை விட்டோமுங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனை பேர் தெரியுமா எங்கள் ஊரால் லிஸ்ட் கொடுக்க முடியும், ஏகத்துவ சிந்தனையில் இருந்தவர்கள் ரிட்டன் மீண்டும் பழைய நிலைக்கு போயிருக்கிறத பார்க்குறோம். பழைய நிலைக்கு போனது மட்டும் இல்லாமல் வீரியமாக செயல்படுறாங்க ஏகத்துவ சிந்தனையை ஒழிக்கணுங்கிறதுக்காக. நம்ம இங்கேயே பார்க்குறோமா இல்லையா? பேங்காக் மாஸ்கில் நம்ம தமிழ் பள்ளியில் பார்க்குறோமா இல்லையா? கடந்த காலங்களில் ஏகத்துவ சிந்தனையில் இருந்தவர் ஏகத்துவ சிந்தனை பயான்னு சொன்னால் அவரை மாதிரி பயான் பேச முடியாது, பேர் தேவையில்லை. ஏகத்துவ சிந்தனையிலிருந்து ரிட்டன் போயிட்டு இன்னைக்கு பார்க்குறோம். எந்த குர்ஆன் வசனங்களை ஓதி இந்த வாய் பயானை துவங்கியதோ மௌலூதுடைய வார்த்தைகளை அந்த பைத்தை ஓதி இன்னைக்கு பயான் துவங்குறத பார்க்குறோம் மௌலூது காலங்களில். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் காப்பாற்றணும், அவருக்கு மீண்டும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம திரும்பி போனால் கூட அவரை திருப்பி அழைக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம ஏகத்துவத்திலும் தலைமுறை போயிட்டாருன்னா அவர்கிட்ட போய் பேச மாட்டேங்கிறோம். அப்போ இதை உணர வைக்கணும். அல்லாஹ்வை விட பலமானவர்கள் யாரும் கிடையாது. நீங்கள் போய் கேட்கக்கூடிய அந்த பாதுகாவலர் என்பவர் சிலந்தி வலையினுடைய வீட்டை போல பலவீனமானவர் என்ற அடிப்படையில் இதையும் சொல்லி விளங்க வைக்க வேண்டும். இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் அடுத்த அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். நம்மளை எல்லாம் நம்ம வாழ்க்கையிலே அப்படியே ஒன்றி போகிற மாதிரி எந்த அளவு சொல்கிறான்னு பாருங்களேன். 16வது அத்தியாயம் 71வது வசனம். வல்லாஹு ஃபல்லல பஅதுக்கும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்கி. உங்களில் ஒருவரை விட மற்றவரை அல்லாஹ் செல்வத்தில் பொருளாதாரத்தில் சிறப்பித்திருக்கின்றான். ஃபமல்லதீன ஃபுல்லிலு பிராதி ரிஸ்கிஹிம் அலாம மலக்கத் ஐமானுஹும் ஃபஹும் ஃபீஹி சவாஉன். செல்வத்தால் சிறப்பிக்கப்பட்டவர் இருக்கிறாரு. அவர் ஒரு மனிதர் இருக்கிறார், பொருளாதாரம் நிறைய கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் சிறப்பிச்சு கொடுத்துருக்கான். அந்த ஊர்லேயே அவர் பல கடைகள் வச்சிருக்கிறாரு, நிறுவனம் வச்சிருக்கிறாரு. என்றைக்காவது தன்னிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அப்படியே டிவைட் பண்ணி சரிபாதியா தன்னிட்ட வேலை செய்கிறவர்கிட்ட கொடுத்து, தன்னுடைய அடிமைகிட்ட, தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட, நீ எனக்கு சரிசமமாக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாரா? இங்கே வந்திருக்கிற யாராவது சொந்த தொழில் பண்ணுறவங்களாவது செய்வீங்களா? செய்கிற மனசு இருக்கா? கொடுப்பீங்க, உதவி பண்ணுவீங்க. என்கிட்ட இப்போ ஒரு 2 கோடி இருக்குன்னா 1 கோடி அப்படியே அவன்கிட்ட கொடுத்து எனக்கு சமமான இருந்துட்டு போன்னு சொல்லுவீங்களா? மனசு வருமா? இது லாஜிக்காகவும் இருக்குமா? பார்த்தா சம்பளம் கூட குறைய கொடுப்பீங்க. அவர் ஸ்கூலில் ஒரு மாதிரியா இருக்கா, இந்த மாதம் கொஞ்சம் கூட வச்சுக்க. எனக்கு லாபம் நிறைய கிடைச்சிச்சா, இந்த மாதம் கொஞ்சம் கூட வச்சுக்க. அதிலே பல விதமான கேட்டகரினா இருக்குது முதலாளிமார்கள். அதை விட்டுருங்க, அது தேவையில்லை. அது அல்லாஹ் கேட்குறான் அந்த வசனத்தில். செல்வத்தால் சிறப்பிக்கப்பட்டோர் தமது செல்வத்தை தன்னுடைய அடிமைகளிடம் கொடுத்து தங்களுக்கு சமமாக அவர்கள் ஆக்குவதில்லை. ஆக்குவீங்களான்னு கேள்வி கேட்கல, ஆக்க மாட்டானே சொல்கிறான் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி. அவன் தான் மனிதனை படைச்சான், மனிதனுடைய எண்ணோட்டம் அவனுக்கு புரியாதா? ஆக்குவதில்லை சொல்லிட்டு அஃபபி நிஅமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வின் அருட்கொடையை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். தனக்கு செல்வத்தை கொடுத்து சிறப்பிச்சிருக்கிறானே, இதை பார்த்தாவது அவங்க வந்து திருந்தக்கூடாதா? அவன் தன்னுடைய அடிமையை தனக்கு நிகராக்க மாட்டேங்கிறான். உனக்கு செல்வத்தை கொடுத்த, உனக்கு கை கால் சலாமத்தை கொடுத்த, உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்த, ஊரில் ஒரு நல்ல பேரை கொடுத்து உன்னை சிறப்பித்து வைத்திருக்கின்ற எனக்கு நீ இணையா இன்னொருத்தனை தெரியா? எவ்வளோ அழகாக கேட்குறான் பாருங்க. நம்ம செய்ய மாட்டோம் தானேங்க. முன்னாடி சொன்ன உதாரணத்தெல்லாம் கூட விடுங்க, இந்த விஷயத்தில் நம்ம செய்ய மாட்டோம் தானே. நம்மகிட்ட 2 வீடு இருந்தால் ஒரு வீடை கொடுத்துருவோமா? அப்போ இதையெல்லாம் விளங்கணும். கேட்குறான் அவன் வந்து செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை. நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பிச்சிருக்கிறேன், அதை கொடுத்து நீங்கள் சமமாக நீங்கள் ஆக்குவதில்லை. எனக்கு நீங்கள் சமமாக நீங்கள் உலகத்தை நீங்கள் ஆளை ஏற்படுத்துறீங்களா? அது நானில் செய்யணும் அப்படி செஞ்சா என்ற அடிப்படையில் கேட்குறத பார்க்குறோம். அப்போ இந்த உதாரணம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அப்போ இதையும் தெளிவாக விளங்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலையெல்லாம் இன்றைக்கி மக்கள் வந்து அந்த இணை வைப்பில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட அந்த உதாரணத்தெலாம் சொல்லுங்கள், சொல்லி அவங்கள்ட்ட பேசுங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு உதாரணத்தை கடைசியாக பார்ப்போம். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எந்த அளவுக்கு சொல்கிறானா, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களுடைய வார்த்தை இருக்குதுல்ல, அவங்க அல்லாஹ்விடத்தில் என்னதான் பிரார்த்தனை கேட்டாலும் அது கால்நடைகள் போடுகின்ற சத்தம் போல தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நீ பிரார்த்தனை கேட்கல பயனட்ட இணை வைப்பில் இருக்கிற, அதில் நீ பாவம் மன்னிப்பு கேட்டினா உன்னை மன்னிக்குவோம், அது நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இணை வைப்பிலே தான் நான் இருப்பேன், அல்லாஹ்ட்டையும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன், நிறையா கேட்பேன்னு சொன்னால் நீ பேசுறது விளங்கலை எனக்கு. எப்படி ஆடு கத்துதோ, எப்படி மாடு கத்துதோ, எப்படி அந்த மாதிரி தான் உன்னுடைய சத்தம் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். 2வது அத்தியாயம் 171வது வசனம். ஓ மசலுல்லதீன கஃபரு க மசலில்லதி யன்இகு பிமாலா யஸ்மஉ இல்லா துஆஅன் வ நிதாஅன். வெறும் சப்தத்தையும் ஓசையை மட்டுமே கேட்கும் கால்நடைகளை அழைப்பதற்காக சத்தம் போடுபவனின் தன்மை போன்றே ஏக இறைவனுடைய மறுப்போரின் தன்மை உள்ளது. ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் தான் இருப்பான்ல, அவன் எப்படி சத்தம் போடுவான்?
ஒவ்வொரு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவானா? அவன் போகிற சத்தம் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இருக்குங்கிறான்ல. ஏக இறைவனை மறுப்பவருடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மை தான் சொல்லிக்கிட்டு சும்மும் புக்முன் உமியுன் ஃபஹும்லா யஅகிலூன், அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், எனவே அவர்கள் விளங்க மாட்டார்கள் என்பா சொல்லி காமிக்கிறான். யார? இணை வைப்பில் இருக்கிறவர். எவ்வளோ காலகட்டங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் எடுத்து சொல்கிற இணை வைப்பை பற்றி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, சொல்லியும் விளங்காமல் இந்த மக்கள் இன்னும் அதே நீடித்திருக்கிறார்கள் சொன்னால் அவங்க செவிடர், ஊமையர்கள், குருடர்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட உதாரணத்தில் அல்லாஹ் சொல்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி உதாரணங்களை எல்லாம் எடுத்து படித்து அதையெல்லாம் இந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி இணை வைப்பிலிருந்து அவங்களே கூப்பிடுங்க. நீங்கள் உலக வாழ்க்கையில் நமக்கு நம்ம ஆசைப்படுறோம்ல, ஹவா நப்ஸ் கொள்கிறோம்ல, நான் இந்த மாதிரி வீடு கட்டணும், நான் இந்த மாதிரி தொழில் பண்ணணும், நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், எல்லாம் ஹவா நப்ஸ் கொள்கிறோமா இல்லையா? அதே போல் நம்ம திருவிழா தானப்பா இருக்கான், நம்ம குடும்பத்தில் தானே இருக்கான், நம்ம நண்பர் வட்டாரத்தில் தானே இருக்கான். நாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு தானே ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறோம். அப்போ அவனாவது வரட்டுமே, அவனையும் கூப்பிடுவோமே, எடுத்து சொல்லுமே. சொல்லும் பொழுது ஒதுக்குவார்கள், நம்மளை விட்டு ஒதுங்கி போவார்கள். மீண்டும் மீண்டும் போய் சொல்லுங்க. சொன்னீங்கன்னு சொன்னால் உள்ளிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க அவர்களுக்காக. நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் அந்த ஏகத்துவ சிந்தனைக்கு வருவார்கள், சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறுவார்கள் என்ற அடிப்படையில் விளங்கி அந்த பணியை செய்யுமாறு கேட்டேன். முதல் ஒரு நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியாஇ வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இணை வைப்பினுடைய அபாயகரமான விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? நாம் அல்லாஹ்வோட உதவி கொண்டு இந்த கொள்கையில் இருக்கிறோம். நம்ம வாப்பா இல்லை, நம்மளுடைய உம்மா இல்லை, மனைவி கூட இல்லை. சில பேருக்கு பிள்ளைகளை கூட நம்ம ஒரு மாதிரியாக கொண்டு வந்துடலாம். வாப்பா ரோல் மாடல், வாப்பா எந்த பள்ளிக்கு போகிறாரோ அந்த பள்ளிக்கு எப்படி வந்துடுவாங்க பிள்ளைகள் என்ன? அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்துடுவாங்க. அப்போ இந்த அபாயகரமான விஷயங்களை விளங்கணும். ஒரு ஹதீஸை பாருங்கள். அப்துல்லா பின் மசூத் அறிவிக்கிறாங்க, புகாரில் 4477 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாவங்களில் மிக பெரியது எது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பது என்று சொன்னார்கள். நான் நிச்சயமாக அது மிகப்பெரிய குற்றம் தான் என்று சொன்னேன் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க, பாவங்களில் மிகப்பெரிய மதுன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தான் உன்னை படைத்திருக்க, இந்த படைத்திருக்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லாமே வந்துடுது. உன்னுடைய தாயினுடைய கருவறையில் ஜனிப்பதற்கு முன்பாகவே நீ எப்படி பிறக்க வேண்டும், எந்த தாய் தகப்பனுக்கு நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும், நீ எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எவ்வளவு நாள் உனக்கு உணவு இங்கே தர வேண்டும், எல்லாத்தையும் அல்லாஹ் விதிச்சிட்டானா இல்லையா, விதியை எழுதிட்டானா இல்லையா? அப்படி ஒன்றையுமே உனக்கு பார்த்து செஞ்சு உன்னை உலகத்தில் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு நீ இணை கற்பிக்கிறிய, அதுதான் மிகப்பெரிய பாவம் என்பதாக சொல்லி காமிக்கிற செய்தியை பார்க்குறோம். இது எப்படி நம்ம இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, வாப்பா இணையப்பில் இருக்கிறாங்க, உம்மா இணையப்பில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நாட்டை அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்க முடியுமா? எத்தனையோ பேர் பார்ப்போம். சில ஜனாசாக்களில் போய் நம்ம தொழுகையில் கலந்துக்காதவங்களாம் பார்ப்போம். அப்போ உடனே கேட்பானோ, என்னப்பா அவனுவ வஹாபிக்காரனுவ நஜாத் தௌஹீதுன்னு சொல்கிறானுவ, தொழுகையில் மையத்து தொழுகையில் கலந்துக்க மாட்டேங்கிறான்ப்பா, மையத்து தொழுகையில் வந்துட்டு பாவம் மன்னிப்பு, இப்படி சொல்லக்கூடியவங்கள்லாம் பார்ப்போம். நாமளாக வேண்டி விரும்பி போகாமல் இருக்கிறோமா? நாமளாக வேணும்னு செய்யாமல் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்கள போய் மரண திரவையில் இருக்கும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் போய் பார்க்குறாங்க. பார்த்து கலிமாவை சொல்லி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுங்கிறாங்க. அந்த பக்கத்தில் மக்கத்து குறைசிகளில் 2 பேர், அபு சுஃபியான் அவர்களும் இன்னும் அபுல் ஹபுன்னு நினைக்கிறேன், அவங்கள போயிட்டு அவங்க உங்களுடைய மூதாதையர்களுடைய முன்னோர்களுடைய அந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் விலக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது நான் முன்னோர் மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மரணிச்சிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ் தடுக்கும் முறை பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். என்ன சொல்கிறான் அந்த வசனத்தில்? 9வது அத்தியாயம் 113வது வசனம். முஸ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருப்பினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின், வார்த்தைகளை கவனிங்க, 9வது அத்தியாயம் 113வது வசனம். முஸ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருப்பினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது இந்த நபிக்கும் தகாது, ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதல்ல என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இணை வைப்பவர்னா யார்? நம்ம மாற்று மத கொள்கையில் சிலையை வச்சு வணங்குறான் அப்படின்னு நினச்சவே கூடாது. அவன் நிற்க வச்சு வணங்குறான், நம்ம இதில் படுக்க வச்சு வணங்குறாங்க, ஸ்பீட் பிரேக் மாதிரி. உண்மை தானே? அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இருந்தாலும் சொன்னால் அவனுக்கு நிரந்தர நரகன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? அதைத்தான் இங்கே டிக்ளேர் பண்ணுறான்.
நரகவாதிகள்னு தெளிவாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது இந்த நபிக்கும் தகாது, ஈமான் கொண்ட எவருக்கும் தகுதியானதில்லை சொல்லிட்டான். இப்படி சொன்னதுக்கப்புறம் நாம் போய் அந்த தொழுகையில் கலந்துக்க முடியுமா? அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்க்கணுமா? அதை கடைபிடிக்கணுமா? ஊருக்கு நம்ம ஒத்து போகணுமா? ஊர் ஜமாத்துக்கு ஒத்து போகணுமா? விஷயம் இருக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா? சும்மா அப்படியே பெரும்போக்கா ஒரு தொப்பியை போட்டு வர்றது, என்ன தொப்பியை போட்டு வர்றது சொன்னோன்னா யாரும் தவறாக எடுத்துக்காய்ங்க. தொப்பியை போட்டு பள்ளிவாசலுக்கு வர்றது, தொழுவுறது, நாங்களும் அல்லாஹ் வணங்குறோன்ட்டு போகிறது, தர்காவிலேயே போய் கையேந்துறது, இப்படி எல்லாம் செய்வேன். இஸ்லாத்தின் அடிப்படையில் நான் எனக்கு எல்லாமே செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ் அதை நடக்க விட்டுடுவானா? அப்போ இந்த அடிப்படையில் தான் இதை வாங்கணும், நல்லா வழங்கணும். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர்கள் நரகத்திற்குத்தான் நிரந்தர நரகம் என்பது அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால பாவ மன்னிப்பு கேட்பது என்பது எந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதி அல்ல, எந்த நபிக்கும் தகுதியானதல்லதாக சொல்லிட்டான். 9வது அத்தியாயம் 113வது வசனம் என்பதை தெளிவாக விளங்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாங்களா இல்லையா அல்லாஹ்ட்ட? அதை மறுத்துட்டானா இல்லையா? அப்போ திருப்பி ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்போ அவங்களுடைய கபரை ஜியாரத் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தானா இல்லையா? இது ஒரு விஷயம். இன்னும் பார்த்தோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தைக்காக மன்னிப்பு கோரினாங்களா இல்லையா? அவங்க தந்தைகிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க, அல்லாஹ் நாடினால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று அடிப்படை வாக்குறுதி கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் அல்லாஹுக்கு விரோதி என்று தெளிவாக அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அதிலிருந்து பின்வாங்கி வந்தாங்களா இல்லையா பாவ மன்னிப்பு கேட்கறதை விட்டு? இதையும் பாருங்கள், 9வது அத்தியாயம் 114வது வசனம், அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்குது. இது திருமறை குர்ஆனில் எடுத்து பாருங்கள். அப்போ இதை விளங்கணும். ஃபஸ்ட் நம்பர் காலங்காலமாக நம்ம எத்தனை வருஷமாக ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறோம், ஒருத்தர் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் நம்ம வாப்பா இன்னும் இந்த இணைவைப்பிலே இருப்பாங்க. நம்ம அந்த வருஷத்தில் நாம் ஒரு 10 வருஷமாக இருக்கணும்னு வச்சுக்கிடுங்க, 10 வருஷத்துக்கு முந்திலேருந்து அதே இணைவைப்பிலே இருந்துகிட்டு இருப்பாங்க. இன்னை வரை நாம் எடுத்து சொல்ல மாட்டோம். நீ வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய குடும்பத்துக்கு மத்தியில், தெருவுக்கு மத்தியில், முஹல்லாக்கு மத்தியில், ஜமாத் தலைவர்களாக யாராக இருந்தாலும் சரி பயப்படாதீங்க. நீங்கள் போய் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள், இணை வைப்பில் இருக்காதீங்கப்பா. இப்படி அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காமிக்கிறான். இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு அவங்க கேட்க முடியல, இப்ராஹிம் நபியோட நீ சிறந்த மனுஷனா? அல்லாஹ்வுடைய தூதர் தன் தாய்க்கு கேட்க முடியல, அல்லாஹ்வுடைய தூதரோட நீ சிறந்த மனுஷனா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பார்ட்னர் இந்த மக்கத்து காஃபிர்கள்ட்டு அந்த அளவுக்கு அரவணைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினாங்களே, அப்படிப்பட்ட பார்ட்னருக்கு அவங்க துவா கேட்கக்கூடாதுன்னு அல்லாஹ் கண்டிச்சிட்டான். அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது வாப்பா நீங்கள் மரணிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய முடியாது வாப்பா, உம்மா உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியாது, உம்மா நண்பர்கள்ட்ட போய் சகோதரர்கள்ட்ட போய் உங்களுக்காக நான் எதுவுமே செய்ய முடியாது, கை சேதப்பட்டவனான்னு நிற்கணும் அந்த நேரத்தில். ஆக இப்போவே நீங்கள் ஹயாத் இருக்கும் பொழுது அந்த இணை வைப்பிலிருந்து மீண்டு வந்துடுங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக மாறிடுங்க என்று சொல்லி அவர்கள்ட்ட பிரச்சாரம் செய்வோம். அந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உறுதுணையாக இருப்பானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.